இது ஒரு சத்தியம் என்னன்னா, நம்ம 100% சொன்னோம் இல்லையா, இல்லை 70%, மோர் தென் 70% சொல்லலாம். 70% ஆஃப் த கர்மாக்கள் நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம்? உடல் ரீதியா, மனம் ரீதியா, இல்லை பண ரீதியா. இந்த 3 தானே. 3 விஷயங்கள் இருந்தால் எல்லாமே சால்வ் ஆகிடும் நமக்கு இல்லையா. நமக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் இந்த 3 வகையாக தான் நம்ம வந்து கர்மாக்களை அனுபவிக்கிறோம். கர்மாக்கள் வந்து உடல் பாதிப்பா, இல்லைன்னா மன ரீதியாக, அதாவது உறவு முறைகள் சரியில்லாமல், இல்லை வேலையில் பிரச்சனை, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மனசை பாதிக்குது. அப்படி இல்லைன்னா பண ரீதியான பிரச்சனைகள், இந்த 3க்குள்ளே வந்துடும் இல்லை. இந்த 3 பிரச்சனைகளில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க 3 பிரச்சனைகளில் 100%, 80% நம்ம கொண்டு வந்த கர்மாக்களே கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? எத்தனை பேருக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு? மோர் தென் 80% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு இல்லையா இல்லையா? ஸோ எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னா, நம்ம கொண்டு வராத கர்மாக்கள் 70% 80% சொன்னேன் இல்லையா, அது வந்து சால்வ் ஆகிடும், இமீடியட்டாக சால்வ் ஆகிடும். நீங்கள் தியானம் வந்த கொஞ்ச நாள்லயே, 41 நாள்லயே இந்த 80% கர்மாக்கள் கழிஞ்சு போயிடும். என்ன 80 கர்மாக்கள் 80% கழிஞ்சு போயிடுமா? அப்படி என்ன கர்மாக்கள் அது அப்படின்னு சொன்னால், அது நம்ம கொண்டு வந்த கர்மாக்களே கிடையாது. இங்கே புதுசாக உருவாக்கிக்கிட்டு இருக்க கர்மாக்கள், அஞ்ஞானத்தினால, ஞானம் இல்லாததுனால புதுசாக தினம் நம்ம வந்து கெட்ட கர்மாக்கள் நமக்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைகள் அது வந்து கர்மா லிஸ்ட்லேயே வராது. அப்போ நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் போய் பிரச்சனை பண்ணால் என்ன ஆகும்? பெருசாயிட்டே போகும் இல்லையா? அது எனக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும். இது வந்து நான் கர்மான்னு எடுத்துக்கிறதா? கிடையவே கிடையாது. நான் கம்முன்னு இருந்தா, நான் யாரை பற்றியும் பின்னாடி போய் பேசாமல் இருந்தா, நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தா எனக்கு பிரச்சனை வராதுல்ல, கம்மியாயிடும்ல. அதுதான் நம்ம அனுபவிக்கிற முதல் நிலை. தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நோ ஜட்ஜ்மெண்ட், நான் இன்டர்ஃபரன்ஸ். பார்த்து காலையில் சொன்னாங்களே, காமன் சென்ஸோடு நடந்துப்போம். அதனால நான் இன்டர்ஃபரன்ஸ், நோ ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் நோ கம்ப்ளைண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த யார்கிட்டையும் நம்ம கம்ப்ளைண்ட்டே இருக்காது. அப்போது 80% நம்மளாம் உருவாக்கிக்கிற பிரச்சனைகள் அது கர்மாக்களே கிடையாது. அது கர்மாவா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில டைம் வந்து இருக்குது, சில டைம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறது கூட கர்மாவில் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த வாடகை வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வீட்டில் இருக்கேன், இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, எதில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், சரி ஓகே தப்பிச்சு போகிற வழி இருக்குல்ல, வாடகை வீடு தானே, இன்னொரு வாடகை வீடு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க நமக்காக. அப்படின்னா அது கர்மா. இல்லை நீங்கள் வேறு வீட்டுக்கு போயிட்டீங்க, சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கர்மா கிடையாது, நம்மளா உருவாக்கிக்கிற பிரச்சனை. இவ்வளோதான் சிம்பிள். கர்மா வந்து நம்ம பண்ணோன்னா தப்பிக்க முடியாது. எங்கே போனாலும் நீங்கள் வேலையில் பிரச்சனைனாலும் நீங்கள் வேறு வேலை அதை விட்டுட்டு வேறு வேலை போனால் உங்களுக்கு முன்னாடி அது வந்து உட்காந்துட்ருக்கோம். என்ன பிரச்சனைக்காக ஓடி போனோமோ அந்த பிரச்சனை நமக்கு முன்னாடி இப்போ உட்காந்துட்ருக்கோம். நம்மளை வா வெல்கம், கம் ஹியர், ஐ ஆம் தேர் டு டீச் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கர்மாலேருந்து தப்பிக்கிறது ஞானத்தால் மட்டும்தான் முடியும். ஞானாதி கர்மதக்தா நாம் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த 20% to 30% கர்மா மட்டும்தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த நிஷ்காம கர்மான்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த 30% ஆஃப் த கர்மா வந்து கெட்ட கர்மாலேருந்து ஃப்யூச்சர் ஆகாமி கர்மா பார்த்துடலாம். ஃப்யூச்சர் பண்ணுறது நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அப்புறம் இந்த 30%க்கு வரலாம். ஃப்யூச்சர் கர்மாஸை எப்படி நிறுத்த முடியும்? ஸோ நல்ல கர்மாலேருந்து கெட்ட கர்மா போகணும். ஓகேங்களா? ரிவர்ஸில் சொல்லிட்டு கெட்ட கர்மாலேருந்து நல்ல கர்மாக்கள் செய்ய போகணும். ஆனால் எது நல்லது கெட்டது நமக்கு யார் சொல்லி தருவா? ஒரு தடவையும் என்கிட்டையும் பிரதீப் விஜய் சார்கிட்டையும், இல்லைன்னா வந்து வேறு யார் மாஸ்டர் சீனியர் மாஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னா அது செஞ்சால் இது கரெக்டாக தப்பா, என்ன வேலிடேட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னா பிஏ மாஸ்டர் அப்படின்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. டிபெண்டன்சி கிரியேட் ஆகும்ல. எப்படி நம்ம அப்போ தெரிஞ்சுக்கிறது? வாட் வி ஹாவ் டு டூ, என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்மாலேருந்து கர்ம யோகம் பண்ணணும். யோகம்னா தெரியுமா? யோகா கிடையாது, யோகம். யோகம்னா யுனைட்டி, ஒன்றாகி விடுது. எதோட ஒன்றாகி விடுது?
நம்ம தியான யோகம் சொன்னால் நாத யோகம், தியான யோகம் நம்ம பத்திரிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கர்ம யோகம் தியானத்தோடு இணைந்தால் அது தியான யோகம். நம்மளும் தியானம் அதாவது தியானமும் ஒன்றாயிட்டோம்னா தியான யோகம். நாத யோகம்னா மியூசிக்கும் நம்மளும் ஒன்றாயிட்டோம்னா அது நாத யோகம். அதே மாதிரி நம்ம செய்கிற செயல்களோட ஒன்றிடைஞ்சிட்டோம்னா அது கர்ம யோகம். கர்ம யோகத்தில் இருக்கும்பொழுது நல்ல கர்மாக்கள் மட்டுமே செய்வோம். அதனால் நம்ம யாரும் நமக்கு வேலிடேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்படி கர்மலேருந்து கர்ம யோகம் சேஞ்ச் ஆனால் எப்படி நல்ல கர்மாக்கள் மட்டுமே நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அவேர்னஸோடு இருப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம், காமன் சென்ஸோடு இருப்போம். காமன் சென்ஸ் இருந்தால் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காலையில் அதுதானே கேட்டோம். காமன் சென்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், எது தப்பு எது சரின்றது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது நம்மளால் தவறான செயல்கள் செய்ய முடியாது. இதுக்கு ஒரு கதை கேட்கலாமா? நான் எனக்கு எப்பவுமே சொல்கிற கதை தான், நிறைய பேர் கேட்டிருக்கலாம், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஸோ கௌதம முனி புத்தர் தியான கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் டெய்லி காலையில் அட்டன் பண்ணுவார், நைட்டு போய் திருட்டு வேலை பார்த்துட்டே இருப்பார். சத்தம் இல்லாமல் பின்னாடி உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பார். ரொம்ப பிடிச்சிரும், புத்தரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி உட்கார ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு நாள் புத்தர்கிட்ட பேச ஆரம்பித்தார். எனக்கு உங்கள் கூட சீடனாக இருக்கணும், உங்கள் கூடயே சுற்றணும் எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு கண்டிஷன் தான் அப்படின்னு. எவ்வளோ அஞ்ஞானம் பார்த்தீங்களா நமக்கு? யார் கண்டிஷன் போடணும்? குரு கண்டிஷன் போடணும். ஆனால் இங்கே சீடன் கண்டிஷன் போடுறாரு. ஆனால் புத்தர் ரொம்ப கருணை உள்ளவரில் அவர் அதுக்கு ஓகே சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன கண்டிஷன் கேட்டால், நான் திருட்டு தொழில் செய்வேன், அதுதான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வந்துட்டுருக்கு, அதனால அதை மட்டும் செய்யக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது என்னைய, அப்படி இருந்தால் நான் உங்கள் கூட சீடனாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி அப்படியே ஆகட்டும் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி இவரும் வருவார். டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரலையும் புத்தரோடையே சுற்றிட்டு இருப்பார். அவர் எங்கே போனாலும் அவருக்கு சேவை பண்ணுறது, அவருக்கு பிரச்சாரத்தை கேட்கறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பார். நைட் ஆனால் எஸ்கேப் ஆகிடுவார் அவரோட திருட்டு தொழில் பண்ணுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் புத்தர் கூப்பிட்டாங்க. மகா இங்கே அப்படின்னு சொன்னேன். என்ன முடிஞ்சிச்சா அப்படின்னா, முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், திருட்டு தொழில் பண்ணுறது கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல மனசுக்கு வரல அவருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சரி இங்கே வா, நான் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க தானே அப்படின்னு. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், வா இங்கே அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணணும், என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டும்போது, நீ இன்னைக்கு திருட போகிறல்ல, விழிப்புணர்வோட திருடு. என்ன பண்ணணும், அவேர்னஸோட திருடு. அதாவது கர்மா பண்ணிட்டு இருந்தார் அவர், கர்ம யோகத்துக்கு மாற்றி விட்டார். யோகம்னா ஒன்றிணைந்தல், நீ செய்கிற செயலோட ஒன்றிணைஞ்சிடு அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? அவர் திருடுறதுக்காக எப்பயும் போல போனார். போயிட்டு ஒரு வீட்டில் திருட போனார். அவரால் திருடவே முடியல, உள்ள ஏதோ ஒன்று குத்துது, நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி நைட்டெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு என்னால் முடியவே இல்லை. அடுத்த நாள் காலையில் கோவத்தோடு வர்றார் புத்தர் மேலே. என்ன சொன்னீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க என்னைய, என்னால் திருடவே முடியல அப்படின்னு. நீ என்ன சொன்ன, திருடக்கூடாதுன்னு என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லையே, நீ தானே திருடாம நான் என்ன பண்ணிட்டோம், அதுக்கு விழிப்புணர்வோடு இருந்தேன்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவரால் திருடவே முடியல, நம்மளாலையும் செய்ய முடியாது. அதாவது மனசாட்சி குத்துது, நைட்டு தூங்க முடியாது. ஒரு தப்பான வேலை செஞ்சுட்டு நைட்டு தூங்க முடியுமா? மனசாட்சி குத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா அது விழிப்புணர்வோடு இருக்கும்போது செயல்படும். நம்ம இன்னர் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கோம், நம்மளை தப்பு செய்யவே விடாது. அப்போ என்ன பண்ணணும், கர்மாலேருந்து கர்ம யோகத்துக்கு மாறின உடனே நம்ம கெட்ட கர்மாலேருந்து நல்ல கர்மாக்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நல்ல கர்மாக்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோமா? டன், சூப்பர். ஸோ இப்போ நல்ல கர்மாக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நிஷ்காம கர்மங்கள் அது அடுத்த நிலை. இந்த நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கெட்ட கர்மானா இரும்பு சங்கிலி, நல்ல கர்மாக்கள்னா வெள்ளி, அதாவது கோல்டில் செஞ்ச சங்கிலி. ரெண்டுமே சங்கிலி தான். நீ கோல்டில் போட்டால் என்ன, இரும்பில் போட்டால் என்ன, வெள்ளியில் பிளாட்டினமில் போட்டால் என்ன, சங்கிலி பிணைச்சி வச்சுருக்கோம். நம்மளை எதோட பிணைச்சி வச்சுருக்கோம்? ரெண்டு கர்மாக்களும் சொல்லுங்க, எதோட? அந்த சங்கிலி எதோட பிணைப்பு என்னன்னா, நம்மளோட பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நம்மளை பிணைச்சி வச்சிரும். என்ன பண்ணும் அந்த ரெண்டு கர்மாக்களும்? நம்மளை பிறப்பு இறப்பு சக்கரத்தில் திரும்பி நீ பிறந்து இறந்து இந்த மாயைக்குள்ளேயே விழுந்துட்டு இருப்ப. அப்போ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம கிருஷ்ணர் சொன்ன அதை ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன செய்யணும்? கடமையை செய்,
பலனை எதிர்பார்க்காதே. இது நமக்கு தெரியும், ஆனால் அதுதான் அங்கே சீக்ரெட். அந்த சொல்யூஷன் தான் நிஷ்காம கர்மங்கள். அதாவது நல்ல கர்மங்கள் செய்யணும், அதோட பலனை கூட எதிர்பார்க்காம செய்யணும். அப்போ நம்ம ஜனன மரண சக்கரத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அதுதான் முக்தி. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு நல்ல கர்மாக்கள் நம்ம இப்போ செய்யும்பொழுதே வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். கர்மாக்கள் இனிமேல் செய்யும்பொழுது எல்லாமே அதோட பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எங்கள் பாட்டி வந்து, அவங்க பேர் ராதா, அவங்க வந்து எப்பயுமே சொல்லுவாங்க கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டே செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பாட்டி நீ செய்கிற கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சின்ன வயசில் கேட்பேன். நான் செய்கிற எல்லா செயலும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவேன். நான் அவன் நல்லது கெட்டது அவனே பார்த்துப்பான். நான் செய்யணும்னு நினைக்கிறது நல்ல விஷயங்கள் தான். அது எனக்கும் தெரியாமல் ஏதாவது கெட்டது செஞ்சுட்டா என்ன பண்ணுறது? நான் அவனுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டேன், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன செஞ்சாலும் அவங்க வந்து கிருஷ்ணார்ப்பணம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதோட தாத்பரியம் என்னன்றது பத்ரிஜி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது? நிஷ்காம கர்மங்கள், பலனை எதிர்பார்க்காம செய்கிற நல்ல கர்மங்கள். அதுக்காக கெட்டதை செஞ்சுட்டு நான் எதையும் எதிர்பார்க்கல நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஃபஸ்ட்டு கெட்ட கர்மங்கள்ல இருந்து நல்ல கர்மங்களுக்கு ஆகணும். அப்போ எப்போ விழிப்புணர்வோடு இருந்து கர்ம யோகத்துக்கு மாறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிஷ்காம கர்மங்களுக்கு போக முடியும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது எல்லாமே ஃபியூச்சர் கர்மம். ஆகாமி கர்மங்களில் கம்மியாக செய்யறதுக்கான வழிமுறைகள் இது. இப்போ இந்த 30% வச்சுருக்கோம் இல்லையா, 20 to 30%, அதை எப்படி சால்வ் பண்ணுறது? பத்ரிஜி கிட்ட ஒரு மேடம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்களாம், அதை கேட்கலாம். சரிங்களா? அவங்க வந்து தியானத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க சொன்னாங்க நிறைய எல்லா பிரச்சனைகளும் போயிடுச்சு சார், ஒரு கால் வலி மட்டும் போகவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நீங்கள் அதுக்கு சார் சொல்லியிருக்காரு நீ மெடிடேஷனில் கேள்வி கேட்டுட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் கேள்வி கேட்டாங்களா. கேள்வி கேட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது நிறைய கோழி வந்து அதோட காலை காமிச்சு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம். எத்தனையோ ஜென்மங்களாக சாப்பிட்ருப்பாங்க, இந்த ஜென்மம் சாப்பிட்ருப்பாங்கள்ல. அந்த கோழி கால்னா ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்களாம். அதனால அதை சாப்பிட்டு அவங்களுக்கு அதே கால் வலி வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க பத்ரிஜி? 3 விஷயங்கள் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அக்செப்டன்ஸும் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறதும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்ல மன்னிப்பு கேட்கணும். என்ன பண்ணுறோம்? நம்ம லைஃப்பில் நடக்கிற கெடுதல் எல்லாமே என்ன பண்ணுறோம்? இவங்க காரணம் அவங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் காட்டி விரலால் நம்ம எல்லாரையும் காட்டிடுறோம் இல்லையா? என் கஷ்டத்துக்கு புருஷன் காரணம், புருஷன் கஷ்டத்துக்கு பொண்டாட்டி காரணம், இல்லை மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் தம்பி அண்ணா அக்கா அப்படின்னு யாரையாவது, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, யாருமே கிடைக்கலன்னா கடைசியாக ஒருத்தர் மேலே பழிய போடுவோம். யாரும் தெரியுமா? கடவுள். கரெக்ட். நம்ம கை வந்த எல்லாத்துக்குமே அவர் இருக்கார்ல, கடவுளால வந்துச்சுன்னு சொல்லிடுவோம். எல்லாருக்கும் யாரும் இல்லைன்னா கை காட்டுறதுக்கு அவரை காட்டிடுவோம். பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த கோழி காலை வந்து அவங்க விரும்பி சாப்பிட்டதுனால இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால அவங்க செஞ்ச கர்மாக்கள்னால தான் இவங்களுக்கு வந்திருக்கு. நான் செஞ்சதுனால தான் இது வந்ததுன்ற அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். என்ன பண்ணும்? ஏற்றுக்கணும். என்னால் தான் இது நடந்தது. இந்த நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில் யாரால் நடந்துச்சு? என்னால் நடந்துச்சுன்னு அக்செப்ட் பண்ணணும். அந்த கோழி கிட்டலாம் வந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க சொன்னார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிராயச்சித்தம், அதாவது மனம் மாற்றத்தோடு இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து மனம் மாற்றத்தோடு இருக்கணும். இன்னுமே எந்த ஜீவராசியையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், கொல்ல மாட்டேன், யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து பிராயச்சித்தம், சர்வீஸ் பண்ணணும். இது 3 பண்ணாதான் இந்த பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னார் பத்ரிஜி சொன்னது என்னென்ன? ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் அண்ட் அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்? இன்னுமே இந்த தவறை செய்யாம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சர்வீஸ் பண்ணணும், அதாவது நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடணும். இந்த 3 செய்யும் பொழுது அந்த கர்மா போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடும். அவங்களுக்கு கால் வலி என்னென்னமோ செஞ்சு எத்தனை வருஷமா போகாமல் இருந்தது, இந்த செஞ்ச உடனே போயிடுச்சு. ஆனால் இதுக்கு நண்பர்களே இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, ஃபிசிக்கலாகவும் வைப்பாங்க, ஆஸ்ட்ரலாகவும் வைப்பாங்க. அது ரெண்டும் பாஸ் ஆனால் தான் அந்த கர்மா வந்து உங்களுக்கு 0 ஆக்கும். எப்படி நடக்கும்னா, எனக்கு ஒரு அனுபவம். நான் வந்து வீகனாக மாறினேன். எனக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அது மாடெல்லாம் கஷ்டப்படுது. நான் வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றதுலேருந்து வெஜிடேரியன் ஏன் வந்தோம்? அங்கே இம்சை தானே, இம்சை நடக்கிறதுனால தானே அது வேண்டாம்னு சொல்லி, வயலன்ஸ் தானே அது, அதனால தான் நம்ம வந்தோம். ஆனால் இப்போ பால் சாப்பிட்றதுனால கூட பசுமாட்டுக்கு வயலன்ஸ் நடக்குது. அது எப்போ தெரிஞ்சுக்கிட்டனோ அதுலேருந்து நான் பால் சாப்பிட்றது விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஆசை,
நான் எங்கேயாவது ரொம்ப மலை பிரதேசம் போகும்போது ரொம்ப குளிராக இருக்கும்போது ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப எல்லா பால் ப்ராடக்ட்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்து ஆசை வரும். என்னை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் குடிப்பாங்க, நான் குடிக்க மாட்டேன். அங்கே போய் லெமன் டீ கேட்டால் இருக்காது, பிளாக் டீ கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாலோடையே டிகாஷன் போட்டு காய்ச்சி வச்சுருப்பாங்க, தனியாக டிகாஷன் கிடையாதுன்னுடுவாங்க. நம்ம கேட்கறது கிடைக்காது, நம்ம டெம்ப் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் குடிப்பாங்க, நம்மளால குடிக்க முடியாது. அது வந்து ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரலாக என்னாச்சுன்னா, நான் எங்கேயோ வந்து மலை மேலே போகிறேன், சித்தர்கள்லாம் பார்க்குறேன். அங்கே வந்து டீ கடை கேட்குறேன், அவர்கிட்ட போயிட்டு டீ கடை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். அதை குடிச்சதெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் குடிச்சிட்டேன்னு மட்டும் தெரியும் எனக்கு. அது வந்து நான் டெஸ்ட்டில் ஃபெயில். அப்புறம் இன்னொரு டெஸ்ட் நடந்துச்சு. இன்னொரு தடவையும் அதே மாதிரி பால் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று இருந்தது. நான் என்ன சாப்பிட சொல்லி கேட்குறாங்க, இல்லைங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பாஸ். எப்போ ஆஸ்ட்ரலாக இது வந்து தியானத்தில், தூக்கத்தில், ட்ரீம்ஸில் நடக்கும் இந்த டெஸ்டெல்லாம். ஃபிசிக்கலாகவும் நடக்கும். நம்மளை சோதிச்சு பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து கர்மாலேருந்து முழுமையாக வெளியில் வர முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்னா, இந்த ஜென்மத்தில் நமக்கு அது ஞாபகம் இருக்கும், செய்யக்கூடாது, அடுத்த ஜென்மத்தில் மறந்துடுவோம். என்னைக்கு நம்ம வந்து பாஸ் ஆகுறோமோ அதை மறக்கவே மாட்டோம். நம்ம இன்னொரு தடவை அந்த பாடத்தை படிக்க மாட்டோம். எல்லாருக்கும் பிடிக்குமா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டு மறுபடியும் படிக்கிறதுக்கு? எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணாலும் நம்ம பாஸ் ஆகிடணும். ஆனால் ஃபெயில் ஆனால் ஒன்றும் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க நம்மளை. அதனால் ஜாலியாக தந்திரமாக ஃபெயில் ஆகிக்கலாம். பட் ஆனால் அவேர்னஸோடு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம சோல் ஸ்டேஜில் எப்பயுமே இருந்தோம்னா டக்குன்னு ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், ஃபஸ்ட் இதுலேயே பாஸ் ஆகிடலாம். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கர்மாக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியும். தெரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் பட்டக்கால்லையே படும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போ எங்கே பார்த்தாலும் எனக்கு அதே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எங்கே போனாலும் அதே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பாடங்களை கற்றுக்கவே இல்லை. பாடங்களை கற்றுக்காததுனால திரும்பி அதே பிரச்சனையில் நம்ம போய் முடிப்போம். எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மாடத்துக்கு வந்தது இல்லையா தியானத்தில், கோழி கால்லாம் வந்து சொல்லிச்சு இல்லை, எனக்கு கால் வலிக்குதுன்னு காட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு மெசேஜ் வரும். ஆனால் எல்லாருக்கும் தடை ஆக்டிவில் இருக்காது இல்லையா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை சொல்லி கொடுத்தவங்க வந்து பீமனேனி வம்சிக்கிறன் சார். அவங்க மெடிடேஷனில் அவங்க உருவாக்குன சொல்யூஷன் அது ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ஹெல்ப் ஆயிருக்கு. அந்த சொல்யூஷன் அவங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நம்ம கர்மாக்க தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் ஒன்று வந்து எனக்கு அந்த மேடம் மாதிரி வச்சுக்கோமே, ஒரு கால் வலியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக நான் கால் வலி வந்தது? நம்ம என்ன பண்ணுறோம், எது பண்ணால் போகும்னு கேட்குறோம். ஆனால் எதுக்காக வந்துச்சுன்னு கேட்கணும். நம்ம ஒரு மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட், ரொம்ப சுகர், ஹை சுகர். அவங்க ரைஸ் கூட சாப்பிடக்கூடாது. எல்லாரும் வீட்டில் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அவரால் ஒரு பருக்க கூட சாப்பிட முடியாது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்யூஷன் மூலமா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்தாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்தது என்னென்னா, இந்த ஆடெல்லாம் வளர்க்குறாங்களே, ஆட்டு தொட்டி இருக்கும்ல, அதில் வந்து ஆடுங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்க் மாதிரி போட்டு விட்ருவாங்களாம் மூடி. என்னென்னா அது வந்து விளைப்பயிர்களை வந்து மேயக்கூடாதுன்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டியில் போட்டு க்ளோஸ் பண்ண அந்த ஆடுகளையும் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டார். மறந்துட்டு போயிட்டார். 1 வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. அந்த ஆடுக்கு தண்ணி இருக்குது, புல் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. அதாவது உணவு முன்னாடியே இருக்குது, வயிறு கபகபன் எரியுது, ஆனால் சாப்பிட முடியாமல் அந்த ஆடெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்துச்சு. அதனால் அவருக்கு இந்த சுகர்ன்ற கர்மா. அதே மாதிரி உணவு இருக்கும், பார்க்க முடியும், ஆனால் சாப்பிட முடியாது அவரால். இதை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அவர் இந்த பத்ரிஜி சொன்ன அந்த 3 விஷயங்கள் செஞ்சாங்க. அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் வந்து மனமாற்றத்தோடு இருக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது. 3 செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சுகர் குறைஞ்சி கொஞ்சமாக குறைஞ்சி அவர் நல்லா இப்போ சாப்பிட்டு நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கார். ஓகேங்களா? ஸோ அந்த சொல்யூஷன் ஒரு 2 minutes அந்த சொல்யூஷன் மட்டும் சொல்லிடுறேன். என்ன பண்ணணும்னா, நம்ம தியானம் பண்ணுறோம்ல, நார்மலாக நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி 2 தடவை தியானம் பண்ணணும். காலையில் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லணும். மாஸ்டர்ஸ் கிட்டே என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லணும். நீங்கள் படுத்து தூங்கும்போது ராத்திரியில் உங்களுக்கு முழிப்பு வரும். ஃபோன் பார்க்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக ஃபோன் பார்க்கக்கூடாது. என்ன டைமுன்னு நம்ம எடுத்தோடனே ஃபோனை தான் பார்ப்போம், ஆனால் ஃபோன் பார்க்காதீங்க. ஏன்னா விழிப்புணர்வுக்கு வந்துடுவோம். ஆனால் தியான நிலையில் இருக்கணும், யோக நிலையில் இருப்போம் அப்போது. ஸோ அந்த நிலையில்
நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ, எதுக்காக வலி இருக்குதோ, எனக்கு ரொம்ப வந்து நெஞ்சு வலிக்குது, இல்லை எனக்கு கேன்சர் இருக்குது, எதுக்காக கேன்சர் வந்துச்சு அப்படின்னு என்ன கொஷின் கேட்கணுமோ அது முன்னாடியே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த முழிப்பு வரும்போது ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தியானம். டைம் வந்து டைமர் வச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் 10 நிமிஷம் ஏறக்குறைய இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தியானம் பண்ணிவிட்டு 3 தடவை அந்த கேள்வியை கேட்கணும். கேட்டுட்டு மறுபடியும் தியானம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா, இந்த மேடம்க்கு தியானத்தில் வந்து அந்த ட்ரீம்ஸ் காட்டினாங்க இல்லையா, விஷன் காட்டினாங்களே, என்ன கர்மான்னு காட்டினாங்களே, அந்த மாதிரி ட்ரீம்ஸில் நமக்கு தெரிய வரும். அப்போ தெரிஞ்சிடும் என்ன கர்மா நம்ம பண்ணோன்னு. என்ன கர்மான்னு தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க செயல்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, இது ஒரு மிராக்கிள் நடந்தது. நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த பிராரப்த கர்மா இல்லாமல் ஃப்யூச்சர் கர்மாக்கள், அதாவது சஞ்சித கர்மாவில் இருக்கிற ஃப்யூச்சர் கர்மா, மேனிஃபெஸ்ட் ஆகாத கர்மங்களை கூட அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது. கர்மானை அனுபவிச்சே ஆகணும் நம்ம நினச்சிருக்கோம்ல, கேள்விப்பட்டிருக்கோம்ல, கர்மாலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே மேஜிக் நடந்தது. ஏன்னா ஃப்யூச்சர் கர்மாக்கள் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணும்போது ஃப்யூச்சர் கர்மாக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கூட வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த கிரேட் ஞானத்துக்கு நம்ம ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கலாம். பீமநேனி வம்சி சாருக்கு ட்ரீம், அதாவது அவங்க தியானத்தில் உருவாக்குன சொல்யூஷன் இது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.